உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் வர மாட்டேன். குதிக்க தான் போறேன். மாமா கீழே வாழ்க்கையில யாருக்குதாமா கஷ்டம் இல்ல? கஷ்டம் இருக்கிறவன்லாம் தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த இந்த உலகமே கல்லறையே மாறிடுமா? ஏமா எல்லாருமே அந்த ஒரு நம்பிக்கையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீ வாழல. மாமா கீழே மாமா. என்னங்க அது? அந்த பொண்ணே சாகரே குதிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப போய் தத்துவம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. மேற்கொண்டு கருப்பாயி மேல இருந்து குதிச்சிட போகுது. வேணாமா, குதிக்காதம்மா. எனக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா? பாஸ் ஏதாவது பேசி டைவர்ட் பண்ண சொல்லியிருக்காரா மாங்கா மண்டையா? ஏமா உன் கால்ல கூட விழுகிறமா, கீழே இறங்கி வாமா. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. நான் கீழே குதிக்க போறேன். 10 என்றதுக்குள்ள நான் கீழே குதிச்சிடுவேன். ஏமா இறங்கி வாமா. 1 ஏமா நான் சொல்றேன்ல. 2 3 ஏமா 4 5 கண்ணு காட்டுமா. 7 8 9 10 ஏய் பாஸ்டா அடிச்சனா? ஏய், வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் கிட்ட போ. மனசுல ஏதாவது பிரச்சனைனா கவுன்சிலிங் போ. அதை விட்டுட்டு சாவணும்னு வந்து நிக்கிற. அதுவும் எங்க பாஸோட பில்டிங்ல இருந்தா குதிக்கணும்னு முடிவு எடுப்பியா நீ? இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். புரியுதுமா? நான் சும்மா கேட்டு உன்னை அனுப்பிடுவேன் தானே நினைக்கிறேன். கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இங்க பாரு, உன் வயசுல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. என்ன ஒரு அண்ணனை நினைச்சு தயவுசெய்து சொல்லு. என்ன ஒருத்த லவ் பண்ணா. நினைச்சேன்டா. டேய், கொஞ்சம் அமைதியா இரு. நீ சொல்லுமா. ரொம்ப நாளா என்ன சுத்தி சுத்தி வந்தான். போக போக எனக்கும் அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மையாவே அவன் லவ் பண்றான்னு நினைச்சு அவனை நான் ஏத்துக்கிட்டேன். எல்லாம் முடிஞ்ச பின்னாடி இப்ப என்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். அதனாலதான் இதுக்கு மேல வாழ பிடிக்காம தற்கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஏமா, உன்னை ஏமாத்தினவனே உயிரோட இருக்கும்போது நீ எதுக்காக சாகணும்? ஒன்னு அவனுக்கு தண்டனை வாங்கி தரணும், இல்லைன்னா அவன் முன்னாடி கெத்தா வாழ்ந்து காமிக்கணும். அதை விட்டுட்டு இப்படியே கோழத்தனமா முடிவெடுப்ப நீ? இல்ல, அவனை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு எனக்கு வசதியும் இல்ல, தைரியமும் இல்ல. இங்க பாரு, உன்னை ஏமாத்தினவன் யாருன்னு மட்டும் சொல்லு. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு, இல்ல வேணாம். இன்னும் 2 நாள்ல அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, ஓகே? இந்தா, இது என்னோட கான்டாக்ட் நம்பர். இதை வச்சுக்கோ. சரி. ஏதாவது அர்ஜென்ட்னா இமீடியட்டா எனக்கு கால் பண்ணு, புரியுதா? நம்பிக்கையோட போ, நான் இருக்கேன். தேங்க்ஸ். போ. இப்ப என்னக்கா உனக்கு பிரச்சனை? நலனண்ணா வந்து அவர் விருப்பத்தை உன்கிட்ட சொல்லல, அவ்வளவுதானே? ஒருவேளை நலனண்ணாவே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீ அந்த முடிவை மாத்திப்பியா? சொல்லுக்கா, மாத்திப்பியா? அக்கா, கற்பனையா பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லடி. கற்பனையா? இல்லக்கா, நிஜம். உன் மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற நிஜம்க்கா. மனசை தொட்டு சொல்லு. நலனண்ணா உன் மனசுல இல்ல, நீ மறந்துட்டேன்னு. இப்ப ஏன்க்கா பதில் பேச மாட்ற?
பேசு பேசுக்கா. ஆமா ஆமா, அவரு என் மனசுல இருந்தார்தான், ஆனா இப்போ இல்ல. போதுமா? பொய், அப்பட்டமான பொய்க்கா. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் அவரை மறந்துட்டேன். அவரை பத்தின எந்த நினைப்பும் என் மனசுல இல்ல. சரிக்கா, அவரு உன் மனசுல இல்ல அப்படின்னா எனக்கு நிரூபிச்சு காட்டு. ஒண்ணும் பண்ண வேணாம்க்கா, சும்மா ஒரு 2 நிமிஷம் நீ கண்ண மூடிட்டு நில்ல. உனக்கு சந்தோஷம் தர்றது எதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. செல்வி, சின்ன புள்ள மாதிரி அடம் புடிச்சு என்கிட்ட எதையும் பேசாத. இனிமே இந்த டாபிக்க பத்தி என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன். போ, போய் வேலையை பாரு, போ. அக்கா அக்கா என்ன பாரு, பாருக்கா. அக்கா பாருக்கா, ஏன்க்கா பயப்படுற? நல்லதான் உன் மனசுல இல்லையே, அப்புறம் ஏன் பயப்படுற? சொல்லு, உண்மை தெரிஞ்சிடும் பயப்படுறியாக்கா? என்னடி உன்னோட பெரிய ரோதனையா இருக்கு. இப்ப நான் என்னதான் பண்ணணும்? அதான் முன்னாடி சொன்னேனேக்கா, 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு நில்லுக்கா. உனக்கு சந்தோஷம் தர்றது எதுவோ அதை யோசி. உன் மனக்கண்ணுக்கு ஒரு உருவம் தெரியும்க்கா, அந்த உருவம் தான் உனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். அந்த முகம் தான்க்கா உனக்கு சந்தோஷம் தரும். கண்ணை மூடுக்கா, கொஞ்சம் நினைச்சு பாரு. உன் கண்ணுல வழிஞ்ச அந்த கண்ணீரு, உன் முகத்துல தெரிஞ்ச அந்த சின்ன சந்தோஷம், இதுலயே தெரிஞ்சிருச்சுக்கா உன் மனசுல யார் வந்திருப்பான்னு. ஆனா நீ நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோக்கா, நலனண்ணா தான் உன்னோட சந்தோஷம், நலனண்ணா தான் உன் வாழ்க்கை. இதை தவிர நீ வேற எந்த முடிவெடுத்தாலும் உன் மனசை நீ ஏமாத்திக்கிற, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கோக்கா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.